அன்புக்குரிய சகோதரர்களே, 2 தினங்களுக்கு முன்னாடி இந்த ஆன்லைன் மோசடி அப்படிங்கிறது நெல்லை மாவட்டத்தில் நடந்தது. இப்போ சிட்டியில் நடந்துக்கிட்டு இருக்கிறனால ஊர் பக்கம் போகிறாங்க. அந்த மோசடியை அந்த எஸ்பி சிலம்பரசன் விலக்கி நம்ம மக்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, ஆன்லைனில் மக்கள் மூழ்கி இருக்கிறது நமக்கு தெரியும், மேம்மட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும். ரொம்ப படிப்பறிவு இல்லாத மக்கள் அதில் போக மாட்டாங்க. ஆனால் இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டோன்னா, அதில் நல்ல சாட் பண்ணி படிக்க தெரிஞ்சவங்க தான் அதில் ஏமாறுறாங்க. காரணம் என்னன்னு கேட்டோன்னா, அவங்கள நம்பிக்கை வர்ற மாதிரி அவன் எல்லா பூஸ்டும் அதில் பண்ணிடுவான். அந்த எல்லா கருத்தையும் காட்டிடுவான். அவன் அடிக்கடி அதில் கொள்முதல் செய்துட்டு இருக்கிறதுனால அந்த படித்தவன் நம்பிடுவான். அந்த அடிப்படையில் அதில் படித்தவர்கள் ஏமாறுறது தான் அதிகமாக இருக்கிறது. அதுக்கு பேர் என்னன்னு கேட்டோன்னா, அதுக்கு நிறைய உள் விவகாரம் வச்சிருக்கான் பேரு. இதுக்கு பேர் என்னன்னு கேட்டோன்னா, வர்த்தக மையம். வர்த்தக மையம் இந்த இங்கிலீஷ் வேறு ஈய போட்டிருக்கான். நாளைக்கு எஃப்னு வரும், நாளைக்கு சீன் வரும். இதுல ஆன்லைன் ப்ராசஸ் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டு இதுல அந்த வியாபார தளத்துல மளிகை கடை மாதிரி, சூப்பர் மார்க்கெட்டு, பல பொருட்கள் போனோம் எல்லாத்தையும் அதில் நம்பிக்கை வர்ற மாதிரி அழகா காட்டிடுவான். காட்டின உடனே முதல்ல உண்மையா கூட நடக்கும். பணத்தை திரும்ப அனுப்ப வச்சிருவான். அனுப்ப வச்சதுக்கு அப்புறம் என்ன செய்துடுறான்னா, அந்த பொருளை ரிட்டர்ன் அனுப்பாம மோசடி செய்துட்டு போயிடுறான். இப்படி அதிகமாக நடந்த உடனே இந்த கம்ப்ளைண்ட் வந்தோடனே அவர் ஒரு அறிவிப்பு கொடுக்குறாரு. என்ன அறிவிப்பு கொடுக்குறாருன்னா, இதை அந்த கிரைம் பிரான்ச் இதுக்கு 1930 இதற்கு நீங்க உடனே போன் பண்ணி உங்களுடைய நடந்த சம்பவங்களை எல்லாம் சொன்னா என்ன செய்யலாம், அவர்கள் பிடிபட்டு விடுவார்கள் என்று அந்த ஸ்பெஷல் கிரைம் பிரான்ச்னு ஒன்று வச்சிருக்கான்ல, இதை கண்டுபிடிக்கிறதுக்குன்னே என்ன செய்திருக்கான், சைபர் கிரைம்னு ஒன்று வைத்திருக்கான். அதுக்கு அந்த டோல் ஃப்ரீயும் தந்து இணையதளத்திலே உங்க கம்ப்ளைண்ட்டை நீங்க கொடுத்துக்கிறீங்க. அதாவது கொள்முதல் பண்றவங்க ஜாக்கிரதையா இருக்கணும். வசமா என்ன செஞ்சிருவான், அந்த எல்லாம் எப்படின்னா 1 வாங்கினா 1 ஃப்ரீ, அந்த மாதிரி ஆசை வார்த்தையெல்லாம் நல்லா காட்டி நல்ல வசமா ஏமாத்திட்டு போயிடுவான். இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, அந்த சொற்ப பொருள்லாம் சீனி சக்கரை அதெல்லாம் வாங்கிக்கலாம். அவன் ஏமாத்துறாலும் நல்ல பல்கா தான் ஏமாத்துவான். அதே மாதிரி என்னன்னு கேட்டா, வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்க, அதுவும் ஆன்லைன் பிசினஸ் சொல்லி அதுக்குள்ள உங்களுக்கு சம்பளம் 5 லட்சம், படிச்சவங்க தான் 7 லட்சம், இதுல 12 பேரை பிடிச்சிருக்கான். இதுல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்கன்னா, 100க்கும் மேற்பட்டவர்கள் இதை செய்யறாங்க. வீட்டுல சேர்ந்தா 5 லட்சம் சம்பளம்ன்றான். சம்பளம் சேர்ந்து எல்லாமே இந்த படிச்ச சம்பந்தப்பட்ட வேலை. இதுல என்ன சேர்ந்திருக்கான்னா, ஒருத்தரை உங்களுக்கு மாசம் ஆயிடுச்சு சம்பளம் வாங்கிக்கிறீங்க அப்படின்றாங்க. சம்பளம் 9 லட்சம் ரூபா. அந்த சம்பளத்தை என்ன செய்திருக்கான், நீங்க எனக்கு ஒரு 5 லட்சம் ரூபா போட்டீங்கன்னா நான் மிச்சத்தை உங்களுக்கு தந்துருவேன், இதுல ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு சொல்லி 5 லட்சத்தை வாங்கிட்டான். வாங்கின உடனே மறுபடியும் ஒரு 3 லட்சத்தை கேட்டிருக்கான். அப்பதான் சுதாரிச்சுட்டான். சுதாரிச்ச உடனே பிடிபட்டுட்டாங்க. இவன் பிடிபட்ட 12 பேர் மகாராஷ்டிரா, ஹைதராபாத், பெங்களூரு அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பே போட்டிருக்கான். இந்த பித்தலாட்டத்துல கிட்டத்தட்ட எத்தனைன்னு கேட்டா 140 ஏடிஎம், அப்புறம் சிம் கார்டு 10 சிம் கார்டு, 100 சிம் கார்டு, 17 செக் புக்குன்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு 27 செல்போன்கள், இவ்வளத்தையும் வச்சு நூதனமான முறையில நம்ப வைப்பா. முதல்ல நீங்க இதை மட்டும் கேட்டிருக்க கூடாது, நம்ப வைக்கிறதுக்கு உண்டான எல்லா காரண காரியத்தையும் அவனுக்கு உள்ளத்துல முதல்ல கொடுத்துருவான். நம்பிக்கையான அந்த ஆங்கில வார்த்தைகள்லாம் போட்டு பேசி இதை கொண்டு வந்துருவான். ரொம்ப அதில் நம்பி ஊறி இருப்பாங்க, நல்லா கரெக்டாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாந்துருவாங்க. அவன் வீட்டில் இருந்து வேலை செய்யறேன்னு சொல்லியும் ஒரு ஏமாத்தை பிடிச்சிருக்கான். அதுல 90 பேர் வெளியே இருக்காங்களாம். பெங்களூர்ல போய் அரெஸ்ட் பண்ணி இருக்கிறான். அப்போ ரெண்டுமே இந்த ஆன்லைன் கொள்முதல் தான். அப்போ இந்த மாதிரி விஷயத்துல இந்த ஆன்லைன், அதாவது இந்த மாதிரி சம்பந்தப்பட்டதில் கொஞ்சம் கவனம் தேவை. அதுவும் படித்தவர்கள் தான் கவனமா இருக்கணும். ஏன்னா அவங்க அன்றாடம் அதில் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த நம்பிக்கையாவே போய் விழுந்துருவாங்க. ஏமாறணுமா போய் விழுவான், இதுவும் இவனும் அப்படிதான் இருப்பான் அப்படின்னு சொல்லி விழுந்தவொடனே கரெக்டா லாக் பண்ணி தூக்கிட்டு போயிடுவான். அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுவான். அப்பாவி மக்கள் விழ மாட்டாங்க, ஏன்னா அந்த பணம் கிடையாது, அது உள்ள போக மாட்டான். அப்போ இதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்ற ஒரு தகவலை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.